2017 வந்து ஜப்பான்ல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடந்தது. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன அப்படின்னா, ஒரு அதாவது நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ நடக்கணும், இல்லை வந்து வாரத்தில் 5 நாள் 7 நாள் நடக்கணும், இத்தனை மணி நேரம் நடக்கணும், இத்தனை மணி நேரம் நடந்தால் தான் நமக்குரிய கேலரிஸை நம்ம பேர்ன் பண்ண முடியும், இல்லை பலன் தரும் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ஜாப்பனீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு 3 நிமிடம் நல்லா பிரிஸ்காக நடக்கணும். அடுத்த 3 நிமிடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ரெகுலராக நடக்கிற மாதிரி. ஏன்னா தொடர்ந்து நடந்தாலும் நம்ம டயர்ட் ஆயிடுவோம் பார்த்தீங்களா, அதனால 3 நிமிடம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும், 3 நிமிடம் ரெகுலராக நடக்கணும். இது மாதிரி 5 முறை. அப்போ 5 முறை வந்து என்ன அப்படின்னா பிரிஸ்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறது, 5 முறை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நடக்கிறது. இது ஒரு 15 நிமிடம், இது ஒரு 15 நிமிடம். அப்போ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நிமிடம். ஸோ இந்த 30 நிமிடங்களில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்ம நடக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஒரு 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் நடந்தால் நமக்கு வந்து எவ்வளோ வந்து கேலரிஸ் எரியப்பட்டிருக்கும், இல்லை என்ன ஒரு பலன் கிடைச்சிருக்குமோ அந்த பலன் என்ன அப்படின்னா, இந்த 3 நிமிடம் 3 நிமிடம் மாற்றி மாற்றி ஒரு 5 முறை நடக்கிறோம் பார்த்தீங்களா, டோட்டலாக அரை மணி நேரத்தில் அதை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது.